வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சூரியகாந்தி விதைகளுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூரியகாந்தி பழத்தை தான் சூரியகாந்தி விதைன்னு சொல்கிறோம். அதோடைய பழம் விதையோடைய அமைப்பில் தான் காணப்படும். இந்த சூரியகாந்தி விதைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் சூரியகாந்தி விதைகள் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை அளிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. புரதச்சத்து, நார்சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின் இ, நியாசின், விட்டமின் B6, இரும்புச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், மேங்கனீஸ், காப்பர், செலினியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள், விட்டமின் சத்துக்கள்லாம் இந்த சூரியகாந்தி விதைகள் நிறைஞ்சிருக்கு. ஸோ சூரியகாந்தி விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது, என்னென்ன நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது. சூரியகாந்தி விதைகளில் எண்ணற்ற மெக்னீசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது சத்துக்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளையும் வேரோடு அழிக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலையும் உங்களுக்கு குறைக்கும். ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் அதிகமாக வச்சு இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சூரியகாந்தி விதைகளில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கெட்ட கொழுப்பு கரையும் நீங்கள் சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது. சூரியகாந்தி விதைகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் கூடவே சேர்ந்து கொலஸ்ட்ராலோடைய அளவையும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இது குறைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றதால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்புகள்லாம் குறைஞ்சிரும். ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை சைடு எஃபெக்டே இல்லாமல் எளிதில் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னா சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஆரோக்கியம், இதயம் எல்லாம் அப்போதான் ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதையில உடலினுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தக்கூடிய என்சைம்கள் அதிக அளவில் இருக்கு. இது குறிப்பாக பெண்களினுடைய ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன்களினுடைய அளவை சமநிலைப்படுத்தி மாதவிடாய் மற்றும் தைராய்டு போன்ற அறிகுறிகளை நிர்வகி. மேலும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய முதல் 3 மாதங்களில் ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லையா, ஸோ அந்த வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த சூரியகாந்தி விதைகள் தடுக்கிறது. மலச்சிக்கல் தீர்வதற்கு நம்ம சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கலாம். சூரியகாந்தி விதைகள் இருக்கக்கூடிய நொதிகள் செரிமான மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வயிறு மற்றும் குடல் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி குடல் நோய்கள் வராமலும் தடுக்குது. ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீராத அளவில் இருக்குன்னா சூரியகாந்தி விதைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். குடல் நோய்கள்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் சூரியகாந்தி விதைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சூரியகாந்தி விதைகளை எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சூரியகாந்தி விதையில டயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்கு. ஸோ இது உடலினுடைய ஆற்றலை நிர்வகிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எலக்ட்ரோலைட்டுகளும் உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை அளிக்குது. எனர்ஜியை நீங்க பெருகலாம். அதே போல சூரியகாந்தி விதைகளை நீங்க சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இல்லை, ஸோ இது கூடவே இன்னும் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதால உங்களுடைய உடலை நீங்க எப்போதும் பலமாக பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்க சூரியகாந்தி விதைகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் தெரிஞ்சுக்கோங்க. சூரியகாந்தி விதைகளை நீங்க பொரிச்சு சாப்பிடலாம். காய்கறிகளோட வதக்கியும் சூரியகாந்தி விதைகளை சாப்பிடலாம். பர்கர் போன்ற உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது போல் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. காலை உணவுகளில் சேலட்டுகளில் சேர்த்தும் இந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிடலாம். இந்த மாதிரி முறைகளில் உங்களுடைய உணவுகளில் சூரியகாந்தி விதைகளை நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நலமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சூரியகாந்தி விதைகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.